நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே வைரவநத்தம் நெல் கொள்முதல் நிலையத்தில் போதிய பாதுகாப்பு வசதியின்றி நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்த நிலையில் மூட்டைக்கு 60 ரூபாய் முதல் 80 ரூபாய் வரை வசூல் செய்வதாக அதிகாரிகள் மற்றும் திமுக கிளை செயலாளர் மீது விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் குமார். வணக்கம் குமார், விவரங்கள். வணக்கம். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகில் உள்ள வைரவநத்தம் கிராமத்தில் அரசு கொள்முதல் நிலையம் தற்போது செயல்பட்டு வருகிறது. தற்போது அலங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதியில் கிணற்று பாசனம் மூலம் நெல் நடவு செய்யப்பட்டு சுமார் 200க்கும் மேற்பட்ட ஏக்கரில் தற்போது அறுவடை செய்யப்பட்டு வருகிறது. அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை அரசு கொள்முதல் நிலையத்தில் குவியலாக தற்போது குவிக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்ச்சியாக மழை பெய்து வந்த நிலையில் அரசு கொள்முதல் நிலையத்தில் போதிய பாதுகாப்பு வசதியின்றி மழைநீரில் நெல்மணிகள் நனைந்து தற்போது வீணாகி வருகிறது. இதனால் நெல்மணிகளை விவசாயிகள் தினசரி உலர்த்த அதிகப்படியான ஆட்களை வைத்து கூலி வழங்கப்பட்டு வருவதாக வேதனையுடன் தெரிவித்து வருகின்றனர். இதை பயன்படுத்தி வைரவநத்தம் திமுக கிளை செயலாளர் மற்றும் அரசு கொள்முதல் நிலைய அதிகாரிகள் விவசாயிகளிடமிருந்து ஒரு ரூபாய் மூட்டைக்கு 60 முதல் 80 ரூபாய் கேட்பதாக விவசாயிகள் வேதனையுடன் புகார் தெரிவித்து வருகின்றனர். ஏற்கனவே விவசாயத்தில் பெரிய அளவில் லாபம் இல்லாமல் ஏக்கருக்கு 20,000 முதல் 30,000 செலவு செய்து தற்போது அறுவடை செய்த நெல்மணிகளை அரசு கொள்முதல் நிலையத்தில் கொண்டு வந்தால் இங்கு ஒரு மூட்டைக்கு 60 ரூபாய் கேட்கிறார்கள் என வேதனையுடன் விவசாயிகள் தெரிவித்து வருகின்றனர். இதை குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர் தன் முகத்தை செல்போனை மறைத்துக் கொண்டு செய்தியாளர் வீடியோ எடுத்து மிரட்டி வைரவநத்தம் திமுக கிளை செயலாளர் நாகமலை நானும் பத்திரிகையாளர் என கூறிக்கொண்டு இரு பத்திரிகையின் பெயர்களை மாற்றி கூறினார். மேலும் பேட்டி கொடுக்க வந்த விவசாயிகளும் எதற்கு பேட்டி கொடுக்கிறது என விவசாயிகளும் மிரட்டுகிறார். இது குறித்து மாவட்ட நிர்வாகம், தமிழக அரசு இதுபோன்ற அரசு கொள்முதல் நிலையங்களில் நடைபெறும் முறையீடுகளை செய்யும் அதிகாரிகள் மற்றும் கட்சி நிர்வாகிகளை என கூறிக்கொண்டு கட்சிக்கு அவப்பெயரை உண்டாக்கும் வகையில் விவசாயிகளிடமிருந்து பணம் பறிக்கும் நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி குமார். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.